குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்ததையுமே உனக்கு வாழ்க்கை துணை மனைவி இப்படித்தான் வரும், இந்த குணாதிசயம்தான் இருக்கும், இப்படித்தான் உங்கள்கிட்ட நடந்துக்கும், இதைத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஜாதகத்தை பார்த்ததையும் சொல்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சாமி? ஏதோ நம்ம பொருத்தம் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருது, இவங்க இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு நிறைய ஜாதகங்கள் வருது. அதை பற்றின நிறைய கொஷின்ஸ் வருது. திருமணம் பற்றின விஷயங்களை நீங்கள் எதுவுமே பேசுகிறதில்ல அப்படின்னு ஒரு விஷயமும் பேசுகிறாங்க. நீ திருமண விஷயங்களை நிறைய பேசுவோம். அடுத்தடுத்து எப்படியும் வாரத்தில் ஒரு வீடியோவாவது அதுக்காக பதிவு பண்ணுறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்ததையுமே உங்களுக்கு வாழ்க்கை துணை இப்படி தான் இருக்கும், இந்த அமைப்பில் தான் வரும் அப்படின்னு ஈஸியாக சொல்ல முடியும். ஆனால் கண்டிப்பாக ஈஸியாக சொல்ல முடியும். என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்தலாம். இது ஆண்களுக்கான பதிவு. இப்போ ஆண்கள் அப்படின்னு சொல்லும்போதே கலத்தர காரக கிரகம் அப்படிங்கிறது சுக்கிரன். இங்கே வந்து 7ஆம் அதிபதி அப்படிங்கிற கிரகத்தையும் நம்ம பார்ப்போம். ஆனால் சுக்கிரன் ரொம்ப முதன்மையான கிரகம். உங்களுக்கு ஒய்ஃப் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா சுக்கிரனை வச்சு ஏறத்தாழ சொல்லிடலாம். அப்போது சுக்கிரன் தனிச்சு இருந்தாங்க அப்படின்னா ஒய்ஃப் அழகாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு வரியில் முடிச்சிடலாம். அந்த சுக்கிரன் பலமாக இருக்கும் பட்சத்தில் அந்த வாழ்க்கை துணையினுடைய உடல் ரீதியான அழகும் நல்லாயிருக்கும், மன ரீதியான அழகும் நல்லாயிருக்கும். பொதுவாக பலம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா மனசு சுத்தமாக இருக்கும், மனசு அழகாக இருக்கும். ஆனால் வெளிப்படுத்தக்கூடிய அந்த முக ஜாடைகளோ எவ்வளவு அழகாக இருந்தாலும் ஜாடை இருக்குது இல்லையா? கருப்பாக இருந்தாலும் சந்தோஷமாக சிரித்து மகிழ்ச்சியாக இருந்தோம்னா முகம் மலர்ச்சியாக தான் இருக்கும். என்ன தான் அழகாக இருந்தாலும் எப்போன்னு உருன்னு இருந்துட்டு இருந்தோம்னா முகம் அந்தளவுக்கு பிரகாசமாக இருக்காது. அப்போ அந்த சுக்கிரன் பலம் இழந்துருச்சு உங்களுடைய ஜாதகத்தில், நீசமோ அஸ்தங்கமோ ராகுகேது கூட சேர்ந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவர்கள் பார்வைக்கு அழகாக இருந்தாலும் குணத்திலும் செயலிலும் அழகு இருக்காது அப்படிங்கிறத சொல்லுது. ஒருவேளை சுக்கிரனோட குரு சேர்ந்துருக்கிறாரு, குரு பார்வையில் சுக்கிரன் இருக்குது, நல்ல குணவதி, நல்ல பொண்ணப்பா, எப்படி தெரினாலும் இந்த மாதிரி பொண்ணு கிடைக்காது உனக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல ஒரு குணம் படைத்த ஒரு பெண்ணை நம்ம பார்க்க முடியும். நம்மளுக்கு அது வாழ்க்கை துணையாக வரும். என்னென்னா முதல் வாரிசு பெண் வாரிசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பொண்ணு மட்டும் பிறந்துருச்சுன்னு வைங்க, சுக்கிரனும் குருவும் சேர்ந்த அமைப்புகளில் அவருக்கு முதல் வாரிசு பெண் குழந்தை ஆகிடுச்சுன்னா லைஃப் எங்கேயோ தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சிடும். நல்ல டெவலப்மெண்ட், பொருளாதாரத்தில் வேறு லெவலில் கொண்டு போய் உட்கார வச்சிடும். அப்படி ஒரு அமைப்பு அது. காரணம் இந்த பெண்ணினுடைய யோகம். திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் டெவலப்மெண்ட் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல பொண்ணு பார்த்து ஓகே சொன்னதுக்கப்புறமே டெவலப்மெண்ட் ஆகும். திருமணம் ஆனதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இன்னும் பூஸ்டப் ஆகிடும், சூப்பராக இருப்பாங்க. ஓகே, சுக்கிரனோட சூரியனோ அல்லது செவ்வாயோ, ஆனால் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே கோபக்கார கிரகங்கள், ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ சூரியனோட சுக்கிரன் இணைஞ்சாலும் சுக்கிரனோட செவ்வாய் இணைஞ்சாலும் உங்கள் வரக்கூடிய வாழ்க்கை துணை ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சுக்கிரன் சூரியன் நினைவு இருந்ததுன்னா அந்த அரசாங்க அரசியல் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அது ரிலேட்டடான விஷயங்கள் வேலை செய்வாங்க, கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரனோட செவ்வாய் இருந்ததுன்னா ஒரு நிமிஷம் கூட நம்மளை பிரிஞ்சிருக்க மாட்டாங்க, நம்மளை பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எந்நேரமும் அவங்களுக்காக நம்ம இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே நேரத்தில் ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க. சில நேரங்கள் அல்ல, பல நேரங்கள் அது துன்புறுத்தலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க. பொசசிவான வாழ்க்கை துணை அப்படின்னா 7ஆம் அதிபதி கூடயோ சுக்கிரனோடையோ செவ்வாய் இணைவு இருந்ததுன்னா பொசசிவ் அதிகமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. ஒருவேளை நம்மளுக்கு உடல்நல தொந்தரவு வந்துருச்சு, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆச்சுன்னா கூட இருந்து நான் பார்த்துக்கிறேங்க, தைரியமாக இருங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பேக்கன் நல்லா இருக்கும். அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ அவங்களுடைய பேச்சில் அந்த நம்பிக்கையை கொடுத்துருவாங்க. நம்மளை அப்படியே பூஸ்டப் பண்ணிவிடுவாங்க. நம்மளுக்குன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற தைரியத்தை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சுக்கிரனோட செவ்வாய் இருந்தாலும் சரி, சுக்கிரனோட சூரியன் இருந்தாலும் சரி, கிரேட். என்ன சுக்கிரனோட செவ்வாயோ சூரியனோ இருந்ததுன்னா அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு நடக்கணும்னு நினைப்பாங்க, சுதந்திரமாக இருக்க விருப்பப்படுவாங்க. ரைட். சுக்கிரனோட சந்திரன் இணைவு. சுக்கிரனோட சந்திரன் ரொம்ப மென்மையாக சாஃப்டாக பண்பான பெண்ணாக இருப்பாங்க, ரொம்ப பண்பான பெண்ணாக இருப்பாங்க.
சுக்கிரனோட சந்திரன். அதே நேரத்தில் வியாபார தந்திரம், வியாபார திறமை நல்லா இருக்கும் அவங்ககிட்ட. குடும்பத்தை நிர்வகிக்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. என்னென்னா சுக்கிரனோட சூரியனோ செவ்வாயோ இணைவு விட்டுருந்தா நிர்வாகம் இருக்கும். அங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கரான ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அதிகார தோரணையோட நிர்வாகம் இருக்கும். இங்கே சுக்கிரனோட சந்திரன் இருந்ததுன்னா சின்ன சின்ன குறைகளை கூட சரி செய்திருவாங்க. அப்படியே ஒரு தாய் ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். என்ன அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் சந்திரன் இணைவு இருக்குது அப்படின்னா பெண்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஏன்னா பெண்களால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். திருமணம் ஆனதற்கு பின்பும் சரி, திருமணம் அன்பு ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, பெண்கள்கிட்ட கவனமாக இருங்க. ஆனால் வாழ்க்கை துணை இந்த அளவுக்கு பண்போட ஒரு நல்ல ஒரு துணையாக அமையும். அவங்ககிட்ட மேனேஜ்மெண்ட்டை ஒப்படைச்சிட்டோம்னா ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக கொண்டு போயிடுவாங்க. கூடவே சுக்கிரனோட புதன் நினைவு, இது மதன கோபால யோகம்ன்ற ஒரு யோகம். முதல்ல மாப்பிள்ளை நீங்கள் கம்முன்னு இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய எதிர்ப்பாளினம் நம்மளை ஈர்க்கிற அளவுக்கு நம்ம கவர்ச்சியாக இருப்போம். நம்மளுடைய முக பாவனைகளோ செய்கைகளோ ஏதாவது ஒன்று மற்ற எதிர்ப்பாளினத்தை கவரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வாழ்க்கை துணை உங்கள் மீது மிக மிக பொசசிவாக இருப்பாங்க. இந்த சுக்கிரனோட புதன் நினைவு குறும்புத்தனமான வாழ்க்கை துணை அமையும். அவங்க குடும்பத்தில் அவங்க தான் கடைசி பெண்ணாக இருப்பாங்க. குறும்புத்தனமான வாழ்க்கை துணை அமையும். எப்போதுமே கலகலப்பாக இருக்கும். வாழ்க்கை துணை கூட இருந்தால் எப்போதுமே கலகலப்பாக இருக்கும். நல்ல ஒரு சௌகரியமான ஒரு சூழலில் தான் இருப்பாங்க. நல்ல அறிவாளி. அவங்களுக்கும் வியாபார திறமையுண்டு. அதே நேரத்தில் அவர்களும் உங்களுக்கு சரியான வழிகாட்டியாக இருப்பார்கள். சரியாக கால்குலேட்டிவாக சொல்லுவாங்க, இது இப்படி போனால் இப்படி பண்ணால் இது சரியாக இருக்குது அப்படின்னு. அப்போ அதே போல் அவங்ககிட்ட 2 பிளான் இருக்கும். ஒரு பிளான் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா அதோடு நிப்பாட்ட மாட்டாங்க. அடுத்த பிளானை போட்டு சக்ஸஸ் பண்ணி எப்படியா அந்த காரியத்தை ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை அமையும். 50 வயசு ஆனாலும் இளமையாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கு இளமையான தோற்றம் இருக்கும். ரைட். இதே சுக்கிரனோட செவ்வாயோ சூரியனோ இருந்ததுன்னா ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா கட்டுமஸ்தான உடம்பாக இருக்கும். கொஞ்சம் ஆண் தன்மை அதில் வெளிப்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய பேச்சிலையோ இல்லை அவங்களுடைய நடத்தையிலையோ செயல்லையோ ஒரு ஆண் தன்மையை வெளிப்படும். ரைட். ஓகே சார், வாழ்க்கை துணை அழகாக இல்லாமல் கொஞ்சம் பார்க்குறக்கு சுமாராக ஒரு மாதிரி இருக்கிறாங்க, அந்த மாதிரி தான் எனக்கு அமைஞ்சிருது சார். எங்கே போனாலும் அதுதான் எனக்கு ஓகே சொல்கிறாங்க. ஓரளவுக்கு எனக்கு லட்சணமாக படுறதெல்லாம் என்னை அவாய்ட் பண்ணுது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் என்ன கிரக அமைப்பு இருக்கும் அப்படின்னா சுக்கிரனோட ராகு கேது சேர்ந்துருக்கும். ராகுவோ அல்லது கேதுவோ சுக்கிரனோட டிகிரிக்கும் ராகுவோட டிகிரிக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்கும். இருந்ததுன்னா நமக்கு பிடிக்காத நம்ம பார்த்தா நம்மளுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் வராது அவங்க மேலே. அதுக்காக அவங்க குறைய இறப்பாங்கன்னு சொல்ல உங்களுடைய பார்வைக்கு அவங்க பெருசாக இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டாங்க. உங்களுடைய பார்வைக்கு அவங்க அழகாக தெரிய மாட்டாங்க. அந்த மாதிரியான துணை தான் அமையும். கடனின்னு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போவீங்க. சரி, சுக்கிரனோடையோ அல்லது 7ஆம் அதிபதியோடையோ, சுக்கிரனோட அல்லது 7ஆம் அதிபதியோட, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 7ஆம் லக்னப்படி பார்க்கும்போது 7ஆம் அதிபதியோட சனி பகவான் இணைவு பெற்று, சுக்கிரன் அல்லது 7ஆம் அதிபதியோடு சனி பகவான் இணைவு பெற்று 6, 8, 12 மறைந்தால், நல்லா புரிஞ்சுக்க, 7ஆம் அதிபதியோடு சனி அல்லது சுக்கிரனோடு சனி இணைவு பெற்று 6, 8, 12 லக்னத்திற்கு 6, 8, 12 மறைந்தால் வரக்கூடிய வாழ்க்கை துணை ஒரு விதவை பெண்ணாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சரி, 6, 8, 12 மறையில் வேலைக்கு போகக்கூடிய வாழ்க்கை துணையாக இருக்கும், சம்பாதிக்கக்கூடிய வாழ்க்கை துணையாக இருக்கும், சுயதொழில் செய்யக்கூடிய வாழ்க்கை துணையாக இருக்கும். தொழில் தான் அந்த பொண்ணுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். தொழிலுக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. வாழ்க்கை துணைவே 2வது தான். முதல்ல அவங்களுக்கு தொழில் தான். முழுமூச்சாக வேலை செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க. ரைட். ஆனால் அது 6, 8, 12 மறைஞ்சது அப்படின்னா வரக்கூடிய வாழ்க்கை துணையே விதவை பெண்ணாகத்தான் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்ல போனோம்னா 7ஆம் அதிபதி அல்லது சுக்கிரன், இங்கே சுக்கிரன் கூட எடுக்க வேண்டாம், 7ஆம் அதிபதியோடு ராகுவோ கேதுவோ இணைவு பெற்று, 7ஆம் அதிபதியோடு ராகுவோ கேதுவோ இணைவு பெற்று லக்னத்திற்கு 6, 8, 12 மறைந்தால், 6, 8, 12 மறைந்தால்
வாழ்க்கை துணை நடத்தை சரியில்லாத ஒரு அமைப்பில் தான் இருக்கும். நடத்தை சரியில்லாத ஒரு அமைப்பில் தான் இருக்கும். எல்லா சேனல்லையும் வெளிப்படையாளதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ரைட்டா? ஏன்னா காரணம் என்னென்னா, கூடுதலாக அது என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, அது குருவினுடைய பார்வை இருக்கா, குருவினுடைய பார்வை இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணணும். பேசிக்காக அப்படி இருந்ததுன்னா ஒரு 50% அது அதோட வேலையை செய்யாமல் போகாது. குரு பார்வை என்னென்னா வெளியில் தெரியாமல் பார்த்துக்க, அவ்வளோதான். 50% அதை வெளிப்படுத்தாமல் போகாது. ஸ்ட்ராங்காக எஸ் ஆமாம் இப்படி தான் அப்படின்னு, ரைட்? ஸோ அப்போது வாழ்க்கை துணை இப்படி தான் இருக்கும், இப்படி தான் வரும் அப்படிங்கிறதுல ஒரு ஜென்ரலான சில விஷயங்களை பார்த்தோம். ஓகே, ரொம்ப 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 அழகான பெண், நம்மளுடைய பார்வைக்கும் சரி மற்றவங்க எல்லாருமே ரொம்ப அழகான பெண்ணை திருமணம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்துடலாமா? ஏன்னா நம்மளுடைய பார்வைக்கு செயலும் சொல்லும் முகமும் உடலும் அழகாக தெரியும். மற்றவர்களுடைய பார்வைக்கு அதே போல தான். உடல் அழகு நீங்கள் தனியாக தான் பார்த்துக்க முடியும். ஆனால் சொல்லு செயல் மற்றவர்கள் ஈர்க்கக்கூடிய தன்மை, அந்த மோகனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மோகனமான ஒரு முகம், ஒரு ஈர்ப்புத்தன்மையுள்ள ஒரு முகம் சொல்கிறோம் இல்லையா, ஈர்ப்புத்தன்மையுள்ள செயல்பாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய பெண் யாருக்கு அமையும் அப்படின்னு நம்ம ஜாதகத்தை பார்த்தா கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதாவது சுப கிரகங்கள், அது குரு, வளர்பிறை சந்திரன், புதன், சுக்கிரனை சுபகிரகமாக எடுத்துக்கலாம். இந்த திருமணத்தை பொறுத்தளவுக்கு குரு, வளர்பிறை சந்திரன், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்களினுடைய வீடுகளில் 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் இணைவு பெற்று 10ஆம் அதிபதி பலத்துடன் 10 பலத்துடன் நோக்கினும் சேரினும் வாழ்க்கை துணை மிகவும் அழகான மோகனத்தன்மையுடன் கிடைப்பாள் அப்படிங்கிறது பாடல் சொல்லுது. அப்போது சுப கிரகத்தினுடைய வீட்டில் இப்படி கூட எடுத்துக்கலாமே, லக்னத்திற்கு திரிகோணத்தில் பாதகமற்ற திரிகோணத்தில் 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் கூடி 10ஆம் அதிபதி பலம் பெற்று இந்த கிரக சேர்க்கையோடு தொடர்பு கொண்டால் அந்த அம்மாவுக்கு 50 ஆனால் 60 ஆனால், அந்த அம்மா வயசு 60 ஆனால் அழகாகத்தான் இருக்கும். முகத்தில் சுருக்கமோ எதுவும் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு கவர்ச்சி இருக்கும், அந்தளவுக்கு தேஜஸ் இருக்கும். ஸோ அப்படி ஒரு கிரக நிலை உங்களுடைய ஜாதகத்தில் இருந்துன்னா கட்டாயமாக உங்களுக்கு வாழ்க்கை துணை அப்படி தான் அமையும், மாற்றமே இல்லை. 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் இணைவு பெற்று 10ஆம் அதிபதி பலத்துடன் அந்த கிரகத்தோடு சேர வேண்டும். சேர்ந்தால் வாழ்க்கை துணை ரொம்ப ரொம்ப அழகான பெண்ணாக இருப்பாங்க, எல்லா விதத்துலேயும், ரைட்? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது திருமணத்தை பற்றி, நிறைய பார்க்கலாம். எப்போ திருமணம் நடக்கும், திருமணம் ஆகாத ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும், 7 என்னென்ன கிரகங்கள் இருந்தால் எந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அடுத்தடுத்த பதிவில் சந்திக்கலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்குண்டான பதிலை தர்றதுக்கு ரெடியாக இருக்கேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.